திகதி ஜூலை மாதம் 2026 வருடம். எங்களுடைய இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் எங்களுடைய இந்த திருச்சபையிலே நாங்கள் கடந்த நாட்களிலே சில முக்கியமான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் வேதாகம ஆதாரத்தோடு. அதாவது நான் பழைய ஏற்பாடு என்பது முக்கியமா அவசியமாக தேவையா என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஏன் அதை கற்றுக் கொடுக்க வேண்டி இருந்தது என்றால், நாங்கள் இப்பொழுது வாழுகிற நாட்களிலே சில கள்ளர்கள், சில ஓநாய்கள் எழும்பி இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஆகையினால பழைய ஏற்பாடு நமக்கு அவசியமா, கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எவ்வளவுக்கு நமக்கு தேவை என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த செய்தி யூடியூப் சேனலிலே இருக்கிறது. தேவையானவர்கள் நீங்கள் அதை எடுத்து கேட்க முடியும். அதே வேளையிலே அந்நிய பாஷை என்பது உண்மையா என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சரிதானே? அந்நிய பாஷை இல்ல, அந்நிய பாஷைன்றது பொய், அந்நிய பாஷை எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல, நீங்க பேசுறது அந்நிய பாஷையே இல்ல, அது அப்போஸ்தலர் நாட்களோட முடிஞ்சு போச்சு. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள், தியரிஸ், பல கொள்கைகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல காணப்படுகிறபடினால வேத ஆதாரத்துடன், வேதாகம அறிவியல் ரீதியாக, வேதாகம மொழியியல் ரீதியாக நான் உங்களுக்கு நிரூபித்தேன். இன்றைக்கும் அந்நிய பாஷை என்பது இருக்கிறது. அது இன்றைக்கு ஆவியானவர் தமக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு அல்லது தாகமாய் இருக்கிறவர்களுக்கு, விருப்பம் உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதே வேளையில அந்நிய பாஷையினாலே நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது என்று வேதாகமத்திலே இருந்து உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காண்பித்து கொடுத்தேன். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிற தேவ செய்தியினுடைய தலையங்கம் என்னவென்றால், திருவிருந்தினுடைய முக்கியத்துவம். என்னது? திருவிருந்தினுடைய முக்கியத்துவம். ஏன் பாஸ்டர் நீங்க இதை பத்தி பேசுறீங்க என்று சொன்னா, இதை பார்க்கிறவங்களுக்கும் சரி, இந்த இடத்துல இருந்து கேட்கிற உங்களுக்கும் சரி, திருவிருந்து என்றால் என்ன, இதை நாங்க ஏன் பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் அதை குறித்த அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசுகிறேன். சரிதானே? இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அநேகமான திருச்சபைகளிலே கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள அநேகருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்துல திருவிருந்தை சிறு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. திருவிருந்த சின்னாக்களுக்கும் கொடுக்கலாம், சின்னாக்களுக்கு நீங்க திருவிருந்து கொடுக்க கூடாது என்று சொல்லி வேதாகமத்துல இல்லை என்று சொல்லி ஒரு உபதேசம் இங்க வந்திருக்கிறது. நீங்க சிறு பிள்ளைகளுக்கு திருவிருந்தை கொடுக்காவிட்டால் அது சிறுவர் துஷ்பிரயோகம் என்று பிரசங்கிக்கின்ற காரியம் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படி சொன்ன அந்த ஊழியக்காரனிடத்திலே நான் கேட்டேன், திருவிருந்தை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்று வேதாகமத்திலே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, திருவிருந்தை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்றும் வேதாகமத்தில் இல்லையே. இல்ல, கொடுக்க கூடாது என்று இருந்தால் கொடுக்கலாம் என்றதும் இல்லை தானே. அப்ப ரெண்டும் இல்லை. அப்ப நான் சொன்னேன், திருவிருந்து கொடுக்காவிட்டால் சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொன்னா, வேதம் நமக்கு சொல்லுகிறது, பெற்றோர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். சரியா? பிள்ளைய நடத்த வேண்டிய விதத்திலே நீ நடத்து, அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல நீ கண்டித்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் ஆலோசனை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நாட்டு சட்டம், மனித உரிமைகளா இருக்கட்டும், சிறுவர் துஷ்பிரயோக பாதுகாப்பு அமைப்புகளா இருக்கட்டும், இவர்கள் இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க, நாங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அடி சம்பல் பறக்கும், பணமட்ட உரியும், அடி வேண்டிதான் நாங்கெல்லாம் படிச்சோம். இப்ப ஸ்கூல்ல என்ன, கம்பு வச்சிருக்க முடியாது, அடிக்க முடியாது. நம்ம ஒரு டீச்சரும் இருக்காங்க, புது டீச்சரும் இருக்கிறாங்க, பழைய டீச்சரும் இருக்கிறாங்க. பத்மினி சிஸ்டர் பழைய டீச்சர் தானே. அப்ப அடிக்க முடியாது என்கிற சட்டம் எல்லாம் வந்திருக்கு. அடிக்க முடியாது என்றது நாட்டு சட்டமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது கண்டிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பது சொல்லுகிறது. இப்ப நாங்க கண்டிச்சா சட்டம் என்ன சொல்லும்? சிறுவர் துஷ்பிரயோகம் நீங்கள் செய்கிறீர்கள். அதுக்காக இந்த யூடியூப்ல, பேஸ்புக்ல எல்லாம் வரும்,
போட்டு சாத்து அந்த மாதிரி இல்ல, கண்டிக்க வேண்டிய விதம் இருக்கிறது. என்ன, தேர் இஸ் a way to கண்டிக்கிறது. என்ன, கண்டிக்கிறதுக்குன்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்ற ஒரு விதம் இருக்குது. போட்டு அடி காலால எல்லாம் மிதிக்கிறது இல்லை. நானெல்லாம் காலால எல்லாம் மிதி வேண்டி இருக்கேன் எங்கட அப்பாட்ட. அந்த நாட்கள்ல ஃபுல்லா தண்ணியை போட்டு வந்து மிதி 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 என்று மிதிப்பேன். ஃபுட்பால் தான் அதுக்கு பிறகு நான். ஓ, நல்ல காலம் அவரை காணல. ஸ்பெயின் டீம் இல்ல அர்ஜென்டினா, மெஸ்ஸியை தவிர விலக்கி போட்டு அவரை சேர்த்திருப்பாங்க. டங்கண்டு நீங்க வாங்க உதயகுமார், அவருடைய பேர் உதயகுமார், வாங்க நீங்க வந்து சேருங்க, அடிங்க, நல்லா அடிக்கிறீங்க, மகனையே இப்படி அடிக்கிறீங்கன்னா போல எப்படி அடிப்பீங்க. அந்த மாதிரிலாம் நாங்க வளர்ந்து. நான் ஒரு நாளும் போலீஸ்ல போய் அப்பா என்னை மிதிக்கிறான் என்று என்ட்ரி போடவே இல்லை. வேண்டுனதான் ஒவ்வொரு நாளும் வேண்டுனதான், வேண்டு 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 வேண்டுட்டு வேண்டி இப்ப அடிச்சாலும் நோவாத அளவுக்கு உடம்பு மறந்து போயிடுச்சு. அது இப்ப உதவியா இருக்கு. சுவிசேஷம் சொல்ல போகல, ஆனா அடிச்சாலும் நாங்க அடிங்க என்று கொடுக்கறது. நல்லா அடிங்க நல்லா. அப்ப இப்படி பலதரப்பட்ட உபதேசங்கள் திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறது. சரிதானே? அது மட்டுமில்ல, சபை ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியாது, சபைக்கு இருக்கின்ற உபதேசம் என்றால் என்னென்று தெரியாத ஒரு நாட்கள்ல நாங்கள் வாழ்ந்துடுறோம். இப்ப நீங்க எங்கட சபை இந்த வெளியில இருக்கிற போர்டை பாத்தீங்கன்னா கட்ட காய்ச்சட்டை போட்டு வராதிங்க என்று சொல்லி ஒரு இது போட்டிருக்கு. கட்ட காய்ச்சட்டை போட்டு வராதிருப்பாயா கண்டு பைபிள் இருக்கா? ஏன் கட்ட காய்ச்சட்டை போட்டு வந்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று பேசினா, ஆண்டவர் சொல்லல கட்ட காய்ச்சட்டை போட்டு வராதிருப்பாயாக, பெண்களுக்கு என்னது கட்டை சட்டை போட்டு வராதிருப்பாயாக ஆண்டவர் சொல்லல. ஆனால் இது சபை ஒழுங்கு. நாங்க சபைக்கு வரும் பொழுது எப்படி வர வேண்டும், என்ன உடுப்பு போட்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்குது இல்லையா? அப்ப மொபைல் போனை ஓஃப் பண்ணுவாயா ஆண்டவர் சொன்னாரா? ஆராதனை நேரத்துல ஏன் மொபைல் போனை ஓஃப் பண்ணாதான் ஆண்டவர் வருவாரா என்று பேசினா, இல்ல மொபைல் போனை ஓஃப் பண்ணுவாயான்னு ஆண்டவர் சொல்லல. ஏன் சொல்லல? நம்மடாக்கள் சொல்லுங்க. ஆண்டவர் கட்டளை சட்டம் கொடுக்க மொபைல் போன் இல்ல, அதால சொல்லல. இருந்திருந்தா சொல்லியிருப்பேன். அப்ப மொபைல் போன் ஓஃப் பண்ணணும் என்னதுக்கு? சபை ஒழுங்கு இல்லையா? நாங்க ஒரு மாநகர சபை கூட்டத்துக்கோ அல்லது டிஎஸ் ஆபீஸ் கூட்டத்துக்கோ போனா அங்க ஒருவர் பேசி கொண்டிருக்கக்குள்ள நாங்க அடிக்கடி எழும்பி அங்கங்கால குறுக்கால போனோம்னா பேசுறவருக்கு தடை. போனை வச்சுட்டு டிங்கி டிங்கின்னு அடிச்சிட்டு இருந்தா அது அவருக்கு தடை. சபை ஒழுங்கு என்றது ஒன்று இருக்குது, உபதேசம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நாங்க திருவிருந்து ஆராதனை நடத்தும் பொழுது நாங்க என்ன செய்வோம், எல்லார்ட்டையும் நாங்க சொல்றோம் வெள்ளை உடுப்பு போட்டுவாங்க, நல்லா இருக்கும், ஒழுங்கா இருக்கும், வெள்ளை போடணும், வேதத்துல அவர்கள் வெள்ளையாடை உடுத்ததை இருக்கிறது என்று நான் உபதேசிக்க இயலாது. சரியா? வெள்ளை போடுங்க. வெள்ளை இல்லாதாக்கள் என்ன செய்யற? நீ வெள்ளை போட்டு வந்தா தான் உன்னை நேசிப்பேன் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. மொட்டை அடித்தால் தான் உன்னை நேசிப்பேன் என்று சொன்னாரா? இல்ல. ரட்சிப்பு என்றது கிரிகைகளினாலே அல்ல, அதை விளங்கிக் கொள்ளுங்க முதல்ல. என்ன, ரோமர் 3:24 நாங்க கடந்த நாட்களை தியானித்தோம். அது ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்குகிறார். எபேசியர்ல சொல்லப்படுது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்க செய்யற கிரியையினாலே ரட்சிக்கப்படல. சரிதானே? நீங்க கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுறேன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவ்வளவு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நான் அடிக்கடி சொல்றது போல, மொட்டை போட்டியன்னா உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். சரி, ஒருக்கா மொட்டை போடு. ஒவ்வொரு தடவையும் நீ செய்கிற பாவத்தை மொட்டை போட்டு வந்து என்ன உனக்கு மன்னிப்பு வரும் என்று சொல்லி போட்டு சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆண்டவர் கிருபையினாலே ரட்சிக்கிறார், கிரியையினாலே ரட்சிப்பது அல்ல. அப்ப அதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இப்ப ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை பேசுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 11வது 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்க உங்களோட வேதாம புத்தகங்கள்ல பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 11, 12. இதுல சொல்றார், ஏதேமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும் படிக்கு அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புக்களை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதேமில் மீதியானவர்களை கொண்டு வருவாராம். என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும், யூதர்களை மாத்திரம் இங்கு குறிப்பிடப்படவில்லை, இஸ்ரேல் ஜனங்களை என்று சொல்லப்படவில்லை, சகல ஜாதிகளையும் பன்மையில் இருக்குது.
சரிதானே? சகல ஜாதி, தமிழன், சிங்களவன், ஆங்கிலேயன், பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன், போர்த்துகீசன், ஒல்லாந்துக்காரன், பரங்கியர் எல்லாரையும் கொண்டு வருவேன். என் நாமம் விளங்கிய சகல, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம். சரி, இந்த தாவீதின் கூடாரம் என்று நீங்க வேதத்துல வாசிக்கிறது எல்லாம் என்னன்றதை நான் ஷோர்ட்டா சொல்றேன். எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்ல தாவீதின் கூடாரம் என்றா என்னன்றதுக்கு ஒரு தனி செய்தியே நான் கொடுத்திருக்கேன். அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நிறைய விஷயம் இருக்குது. அதுல தனியா தாவீதின் கூடாரத்தை மாத்திரமே பேசுகிறேன். ஓகே, தாவீதின் கூடாரம் எப்பொழுது வந்தது என்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது அதிகாரத்துல அதை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். சரிதானே? அது என்ன நடந்தது என்றால், மோசேக்கு ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது? வெளிப்புறம், உட்புறம், அதிபரிசுத்த ஸ்தலம், 3 பிரிவுகளாக இருந்தது. வெளிப்புறம், உட்புறம், அதிபரிசுத்த ஸ்தலம். இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அதிபரிசுத்த ஸ்தலத்துல எல்லாரும் போக முடியாது. அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு போகலாம்? பிரதான ஆசாரியர் மாத்திரமே போக முடியும். சரிதானே? அந்த அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது, சமூக தப்பங்கள் இருந்தது, அந்த விளக்கு தண்டு இருந்தது. சரியா? மற்றது தூபம் போடுற அந்த காரியங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப பிரதான ஆசாரியன் மாத்திரமே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். உட்பிரகாரத்துக்குள்ள லேவி கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் அதுக்குள்ள போகலாம். வெளிப்பிரகாரத்துல யாரு போகலாம் என்றா யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே போகலாம் என்கின்ற ஒரு காரியம் ஆண்டவர் மோசே மூலமாக கொடுத்தார். இப்ப சவுல் ராஜாவினுடைய காலத்துல என்ன நடந்தது என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கண்டா, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்குதானே, இப்ப இவ்வளவு கதையுமே சொல்லி வாரண்டா இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளணும்ன்றதுக்கா. சரியா? அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். உடன்படிக்கை பட்டி பெலிஸ்தியர் வசமானது. இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் நீங்க சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம். பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த உடன்படிக்கை பட்டிக்குள்ள என்னடா இருக்குன்னு சொல்லி அதை திறந்து பார்க்க வலிக்கிட்டால், அது இந்த நாள்லயே பெலிஸ்திய தேசத்துல இருந்த கிட்டத்தட்ட 50,000 40,000 பேருக்கிட்ட அவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சரிதானே? அதுக்கு பிறகு பார்த்தாங்க, அவங்களோட நாட்டுல வாதை வந்து கொண்டே இருந்தது. பார்த்தாங்க, இந்த பெட்டியை வச்சிருக்கிறனாலதான் பிரச்சனை, இது ஆண்டவருடைய பெட்டி, இது நமக்கு தேவைன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, மாட்டு வண்டியில வச்சு அதை அனுப்பி வச்சாங்க. இது வந்ததுக்கு பிறகு இது இன்னொரு அவருடைய வீட்டுல போய் இருக்குது. அவருடைய பேரை நானும் மறந்து போயிட்டேன். இப்ப நான் அதை பத்தி பேச வரல தானே. ஓகே, அப்ப அங்க இருக்குது. அந்த பெட்டிய தாவீது ஒரு தீர்மானம் பண்ணுகிறா, இதுக்கு ஒரு கூடாரத்தை நாங்கள் அமைக்க. மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் எரிந்து போனது, பெலிஸ்தியர்கள் அதை எரித்தார்கள். இப்ப தாவீது ஒரு கூடாரத்தை அமைக்கிறார். அந்த கூடாரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதுல வெளிப்புறமும் இருக்காது, உட்புறமும் இருக்காது, வெறும் ஒரு கூடாரம் மாத்திரம் தான் இருக்கும். அந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கும் என்று சொன்னா, இந்த உடன்படிக்கை பட்டி இருக்கும். யாரு வேணுமானாலும் உடன்படிக்கை பட்டிக்கு கிட்ட வரலாம். யாரு வேணாலும் உடன்படிக்கை பட்டிக்கு முன்னால வந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இது இந்த தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்படுகிற இந்த சொல், இந்த வார்த்தை எதற்கு இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், திருச்சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. திருச்சபையில இருக்குதா வெளிப்புறம் உட்பிரவாசம் எல்லாம் இருக்கா? கதிராமத்துக்கு போனாக்கள் வெளியில நில்லுங்கன்றீக்கா? கதிராமத்து போனாக்களுக்கு அது விழும். வெளியில நில்லுங்க, கேட்டுக்கு வெளியில இருக்கா? வெளியில நிக்கணும். நாளைக்கு தான் உட்பிரவேசத்துக்குள்ள வரணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்படி இல்லை, யாரு வேணாலும் வரலாம். நீங்க ஆண்டவரிடத்துல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த மன்னிங்க என்று சொல்லி நீங்க செய்யலாம். என்னட்ட வந்து நீங்க வந்து சொல்ல தேவையில்ல, நான் வந்து இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன், எனக்காக நீங்க பரிந்து பேசுங்கன்றோடனே நான் உள்ள போய், ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்கான், மன்னியும் என்று பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எல்லாரையுமே ராஜாக்களாகவும் எல்லாரையுமே ஆசாரியர்களாக வச்சுக்கிறார். சும்மா ஆசாரியர்கள் என்று நினைக்காதீங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்க.
அப்ப இந்த தாவீதின் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுவது இன்றைய சபையாக இருக்கிறது. இப்ப இந்த வசனத்துல பார்க்கிறோம், இந்த தாவீதின் கூடாரம் எப்படி இருக்கிறாம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப எடுப்பித்து இந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என்று ஆமோஸ் மூலமாக பேசுகிறார். அதாவது சபை என்கின்ற ஒரு காரியத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இந்த இடத்திலே தீர்க்க தரிசனமாக பேசப்படுகிறது. இது திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லது எப்ப நிறைவேற்றப்பட்டது என்றால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பொழுது இது நிறைவேற்றப்பட்டது. இது நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்து அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாக்கோபு சொல்லுகிறார், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, தாவீதின் கூடாரத்தை திருப்பி ஆண்டவர் கட்டுவன் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இந்த நாள்ல நிறைவேற்றிருக்கிறார். இதுல எல்லா ஜாதிகளையும், அதாவது இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளையும் உள்ளுக்குள்ள கொண்டு வருவார் என்று சொல்லி இருக்கிறார் என்று யாக்கோபு அப்போஸ்தலர் புத்தகத்திலே பேசுகிறார். ஓகே, இப்ப நான் ஏன் இந்த தாவீதின் கூடாரத்தை பத்தி பேசுறேன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கவனிக்கணும் படிவா. இந்த தாவீதின் கூடாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்கிறார். இப்ப பாத்துட்டீங்களா, இருக்காது அந்த அப்படி திறப்புகளை அடைப்பேன், பழுதாய் போனதை சீர்படுத்துவேன் என்று இருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய சபைகள் நல்லா கவனிங்க, பழுதாய் போயிருக்கிறது. எப்படி இருக்குது? பழுதாய் போயிருக்கு. எப்படி பழுதாய் போயிருக்குது? கலவையான கலப்படமான உபதேசங்கள். நான் அப்ப சொன்ன சில விஷயங்கள் இதெல்லாம் சபைக்குள்ள வந்திருக்கு. ஏன் இதெல்லாம் வந்திருக்குண்டா, வடிவா கவனிங்க, தங்களுக்கு வசதியானதை போல. அண்மையில ஒரு காரியத்தை பார்த்து நான் பயந்து போனேன். என்னை விட சரியான மூத்த ஊழியர்கள் அவர்கள் போய் 2ஆம் தர ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் மட்டக்களப்பிலே. ஏனென்று பார்த்தால் அவர்கள் பணம் கொடுக்கிறார்களாம் என்று ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் 2ஆம் தரம். பாருங்களேன். அப்ப அதான் இயேசு சொன்னார் தானே, குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர். குருடனுக்கு வழிகாட்டலுமா? அத மாதிரி தான் இவங்க. அப்ப இப்படி நல்லா இருந்தவங்க, இவங்கெல்லாம் நல்ல ஊழியர்கள், ஆண்டவரால பாதிக்கப்பட்டவங்க, நல்ல அற்புதமா ஊழியம் செய்தவர்கள். ஆனால் இப்படி போயிட்டாங்க. ஏனென்றால் தாவீதின் கூடாரம் பழுதாய் போய்விட்டது. சரிதானே? இது பழுதாய் போயிருக்கிறபடினாலதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு, எங்களுடைய இந்த சபையில ஆராதனையில கலந்து கொள்கிற உங்களுக்கும், என்னுடைய யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணி என்னுடைய பிரசங்கங்களை கேட்கிறவர்களுக்கும் அடிப்படை சத்தியங்களை, ஏன்னா அடிப்படையே குழப்புற அளவுக்கு இருக்குது. ஒருத்தன் மனம் திரும்பி ஒரு காத்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா? 2-3 ஞானஸ்தானம் வேதாகமத்துல இல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அங்க சொல்லியாச்சு, மனம் திரும்புறவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துல ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் தண்ணி தெளிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு அதையும் சொல்லி கொடுத்திருக்கேன். ஞானஸ்தானம் என்றால் பேப்டிசம். பேப்டிசம் என்கின்ற ஆங்கில வார்த்தை கிரேக்க மொழியிலே இருந்து வந்தது. அது கிரேக்க மொழியிலே பேப்டைசோ என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல சப்மர்ஜ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும், அல்லது இம்மர்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்றால் அழுத்துதல் அல்லது முழுகுதல். ஞானஸ்தானம் என்றது குப்பியில் எடுத்து இப்படி தெளிக்கிறது அல்ல, முழுக வேண்டும். ஏன் அது முழுகணும் என்றால், நாங்க தண்ணிக்கு கீழே போக்குள்ள இயேசுவோடு நாங்கள் மறிக்கிறோம். இயேசு எப்படி உலக மக்களின் பாவத்துக்காய் மறித்தாரோ அதே போல நாங்க என்ன செய்யறோம்? இயேசுவோட தண்ணிக்குள்ள போக்குள்ள மறிக்கிறோம். வெளியில வரும் பொழுது அவர் உயிர்த்தெழும்பினது போல நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக நாங்கள் உயிர்த்தெழும்புகிறோம். சரிதானே? சிலது நனைஞ்ச பேயா வெளியில வந்ததும் இருக்குது. நீங்க இப்ப பத்தி யோசிக்காங்க, வேதாமத்தில் இருக்குது. சீமோன் என்கின்ற மந்திரவாதி ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவன் மாறினானா? மாறல. அவன் பேதுருட்ட சொன்னான், நான் ஒரு என்னது எம்டி செக் கொண்டு தாரன், டேட் செக் கொண்டு தாரன், நீ எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு வந்தா, நீ கையை வச்சோடனே அவங்க பெற்றுக்கொள்றாங்களே, அதை எனக்கு தாவன், நானும் அதை செய்யணும் என்று ஆசையா இருக்கு. அப்ப பேதுரு சொன்னா, நீ பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை பணத்தை கொடுத்து வாங்க போனபடினா நீயும் உண்ட பணமும் உன்னோட
அப்ப அவன் என்ன செய்தான்? அவன் காஞ்ச பேயா உள்ளுக்குள்ள போய் வெளியில வரக்குள்ள நனைஞ்ச பேயா வெளியில வந்தான். என்னது? காஞ்ச பேயா போய் நனைஞ்ச பேயாக வெளியிலே வந்தான். அப்ப இப்படி ஆசரிப்பு கூடாரம், தாவீதின் ஆசரிப்பு கூடாரம் இன்றைக்கு பழுதாய் போய் இருக்கிறது. அத ரிப்பேர் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்யறார்? சீர்படுத்துவேன் என்று. ஏன்? சபைக்கு நானும் நீங்களும் ரத்தம் சிந்தல்ல, சபைக்கு ரத்தம் சிந்தனவர் இருக்கிறார். அவர்தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை வாங்கி கொண்டார். அவர்தான் சபையின் தலை. பாஸ்டர் தலை இல்ல. பாஸ்டர் யாரு தெரியுமா? இந்த மலைய பக்கம் போனீங்கன்னா கங்காணி என்ற ஆள் இருப்பார். காய்ச்சட்டை போட்டு தெரியாங்களோ சரியா? அதா இங்க இதா இங்க அந்த பக்கம் போகாதீங்க அட்டருக்கு என்ற ஒரு ஆள் இருப்பார். கங்காணி என்று சொல்லுவாங்க. அவர் தான் பாஸ்டர். பாஸ்டரை என்னத்துக்கு ஏற்படுத்திருக்கேன்னா சுப்போஸ் பண்ண உங்களை. ஆடுகளை மேய்க்கிறவன் ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை. ஆட்டுக்கு சொந்தக்காரன் இருப்பான் அங்க பொஸ். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் ஒருத்தன் இருப்பான். அவன் நடத்துவான். இங்கலவா 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 மேய்ப்பான். ஆடுகளை மேய்க்கிறவன் பொஸ் இல்லை. அப்ப பொஸ் சொல்றார், சபையின் பொஸ் என்ன சொல்றார்? நான் அதை சீர்படுத்த வேண்டும். அதனால நாங்க இந்த திருவிருந்த குறித்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே, இந்த திருவிருந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது என்றால் யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல முதலாக ஆரம்பிக்கப்படுகிறது. இப்ப இந்த திருவிருந்து என்கின்ற சொல்லிலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சிலாக்கள் சொல்லுவாங்க ராப்போஜனம் என்றுவாங்க, அல்லது திருவிருந்து என்றுவாங்க. இப்படி நிறைய சொற்கள் வித்தியாசம் இருக்கு. ராப்போஜனம் என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. நல்லா விளங்குதா உங்களுக்கு? ராப்போஜனம் என்பது நம்முடையது அல்ல. நமக்கு திருவிருந்து தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ராப்போஜனத்தை கொடுத்தது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களினுடைய முதலாவது உணவு, அதாவது நமக்கு நம்மட முதலாவது உணவு பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு தான் நம்முடைய முதலாவது உணவு. அதே போல இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு முதலாவது உணவு எது என்றால் இரவு உணவு. எங்களுக்கு எது இரவு உணவோ அவங்களுக்கு அதுதான் முதலாவது உணவு. அது ஏன் என்று சொல்லி நான் சில காரியங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். முதலாவது வசனத்திலிருந்து பாருங்க, உங்களோட வேத புத்தகத்துல நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது மாதம் எது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா அது எங்களுக்கு ஏப்ரல் மாதம். எங்களுடைய ஏப்ரல் மாதம் தான் அவர்களுடைய முதலாவது மாதம். வேதாகமத்துல வாசிக்கிற நீங்க ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம் என்று வாசிக்கிறது எங்களுடைய ஏப்ரல் மாதம். ஆபிப் என்பது எபிரேய மொழி, நிசான் என்பது அராமிய மொழி. சரிதானே? விளங்கிக் கொள்ளுங்க. நிசானும் ஆபிப்பும் ஒன்றுதான். நிசான் என்று சொல்லுவது அராமிய மொழியில, ஆபிப் என்று சொல்லுவது எபிரேய மொழியில. அதுதான் அவர்களுடைய வருஷத்துல முதலாவது மாதம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க வீட்டை போய் வாசிங்க. ஆண்டவர் ஒரு சாப்பாட்டை அறிமுகப்படுத்துகிறார். இவ்வளவு காலம் அவங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடல. நல்லா நோட் பண்ணுங்க, வேதத்துல பாருங்க, இந்த மாதிரி சாப்பிடல. எகிப்துல கடைசி வாதை வரப்போகிறது. தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் அழிக்க போகிறார். சங்கார தூதனை அனுப்ப போகிறார். ஏன் தலைச்சன் பிள்ளையை அழிக்க போகிறார் என்றால், சரியா, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன். நம்முடைய தேவன் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பிசாசு எப்பொழுதும் ஜெராக்ஸ், காப்பி கட். தேவன் எதை செய்கிறாரோ அதை அப்படியே திருப்பி செய்து, அப்படியே கொப்பி கட்டா செய்து ஜனங்களை வஞ்சிப்பது அவனுடைய திட்டம். அதான் மத்தேயு 24ல இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, நீங்கள் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் எது அடையாளம் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லல, நான் சந்திரனை சிவப்பாக்கி வைப்பேன், சூரியனை வெள்ளையாக்கி வைப்பேன், வானத்திலிருந்து கண்டு மழை பெய்யும், இதெல்லாம் அவர் சொல்லல. முதலாவது அவர் சொன்ன ஒரு காரியம்,
ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு நீங்கள் எச்சரிப்பாய் விழிப்பாய் இருங்கள். சரிதானே? நீங்க விழிப்பாயிருங்க. உங்களை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். பாஸ்டர் பாதுகாக்க இயலாது. நான் உங்களுக்கு உபதேசிக்கலாம், உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டியது நீங்க. பின்பற்றினால் பாதுகாக்கப்படுவீர்கள், பின்பற்றவில்லை என்றால் சொல்ல இயலாது. நீங்க வஞ்சிக்கப்படலாம். இது போல அதுதான் சரி என்று அதுக்கு பின்னால போகலாம். அப்ப இந்த முறைய ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த சாப்பாட்டு முறைய அவர் உருவாக்கினார். அதுக்கு முதல் அப்படிப்பட்ட எந்த முறையும் இருக்கல. அப்ப இந்த தலைச்சன் பிள்ளையை ஏன் அழிச்சார்ன்றதை தான் நான் விட்டேன். இது எல்லா போதகருக்கும் இருக்கிற பிரச்சனை. அப்படி பேசக்குள்ள அந்த பாயிண்ட மறந்துடுவேன். ஓகே, எகிப்துல நைல் நதி இருக்குதானே, நைல் நதி தான் ஆண் தெய்வம். எகிப்தியருக்கு அம்மா தெய்வம் இருக்குதானே, நைல் நதி அப்பா தெய்வம். சூரியன் இருக்குதானே, சூரியன் வந்து அம்மா தெய்வம். என்ன, இலங்கையில இருக்கிற இன்னொரு மதத்தை பாத்தீங்கன்னா இங்கேயோ கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். குந்தி தேவி போய் சூரியன்ட்ட கேட்டாவும், என்ன எனக்கு ஒரு மகனத்தானோட பிறந்த மகன் ஆறு கர்ணன், தெரியுமா? அதே மாதிரி எகிப்தியருக்கு பெண் தெய்வம் வந்து சூரியன், சூரிய கடவுள், தாய். சரியா? இந்த நைல் நதி தகப்பன். ஆண்டவர் அதனாலதான் அப்பாவுக்கு அடிச்சார். ஃபர்ஸ்டா எப்படி அடிச்சார்? ரத்தம் கொலகொலன்னு கொட்டுறதுக்கு அடிச்சார். என்ன மோசி என்ன செய்தார்? தடியால என்னத்துக்கு அடிச்சான்? ஃபர்ஸ்டா அடிச்சான் நைல் நதிக்கு. அடியோட என்ன நடந்தது? ரத்தம் வர ஆரம்பித்தது. அத மாதிரி பார்வோனும் அங்க கடவுள். பார்வோனும் அவர்களுடைய கடவுள். பார்வோன் யாரு தெய்வம்? குமாரன் தெய்வம். யாரு? மகன் தெய்வம். இப்ப தலைச்சன் பிள்ளை ஏன் தெரியுமா அடிக்கிறார்? அவங்களோட சம்பிரதாயத்தின்படி, எகிப்திய கலாச்சாரத்தின்படி முதல் பிள்ளை அவர்களுக்கு குமாரன், மூத்த குமாரன். வேதத்துல எங்கேயோ பார்க்கிறோம் இல்லையா? இயேசுவுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அவர் நம்முடைய மூத்தவர், நம்முடைய மூத்தவர் இல்லையா? பிசாசு எப்பொழுதும் ஜெராக்ஸ். தேவன் எதை செஞ்சு வச்சிருக்கிறாரோ அதற்கு ஒத்ததாக ஒரு பிரதியை செய்து ஜனங்களை வஞ்சி. எப்படி பாஸ்டர் அது அப்படி என்னுண்டு? அவன் அங்கதான் இருந்தான். எங்க இருந்தான்? பரலோகத்துல இருந்துதான் தள்ளுண்டு பட்டப்பன். அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி சுத்தோணும் என்று. உங்களை எப்படி சுத்தோணும் என்றது அவனுக்கு தெரியும். என்ன எப்படி சுத்தோணும் என்றது அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆக்களையும் எப்படி கிறுக்கி விடணும் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் இயேசு சொன்னார், வார்த்தையை நாங்க சரியா படிச்சோம் என்றால், வார்த்தையினுடைய அறிவு எங்களுக்கு இங்க இருந்தால் அவன் எதால சுத்துறான்ன்றத கண்டுபிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசுவினுடைய 3 சோதனைகள் இருக்குதானே. அதுல ஒரு சோதனை என்ன? உப்பரிகையின் மேல இயேசுவை கொண்டு வந்து நின்று என்ன சொன்னார்? நீ தாழ குதியுமேன், நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ தாழ குதிச்சா தேவதூதர்கள் உன்னை கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று இருக்கிறது என்று சொன்னான். வேத வசனத்தையா சொன்னான்? இல்லையா? என்ன சிஸ்டர்? தேவதூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னார். வேத வசனம் தான் சொன்னார். அந்த வேத வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 91 இருக்குது. சங்கீதம் 91 எடுத்து பார்த்தா, நீ தாழ குதியும் நான் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்லுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கைகளில் ஏறு. இடறுதல் எப்படி வரும்? மேலிருந்து கீழே குதிச்சா இடருவோமா? அப்படி நடக்கக்குள்ள இடருவோமா? நடக்கக்குள்ளதான் கல் அடிபட்டு இடரும். அப்ப பாத்தீங்க தானே எப்படி கோல் போட்டான்? முத்தையா முரளிதரன் மாதிரி போடுவான். நம்ம சரியா பார்த்து விளையாடலண்டா விக்கெட் பறக்கும். அதுக்குதான் வேத அறிவு நமக்கு. அப்ப இந்த சாப்பாட்டு முறைய ஆண்டவர் இத அறிமுகப்படுத்துகிறார். இந்த சாப்பாட்டை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அதுல பாருங்க, அதே 12வது அதிகாரத்துல பாருங்க 14வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறார், அந்த நாள், இந்த சாப்பாட்டு நாள் இருக்குதானே, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அந்த நாள் உங்களுக்கு என்ன நாளா இருக்கட்டும்? என்ன நாளா சொல்லுங்க? இல்ல, வேதத்தை வாசிங்களேன். ஐயோ, அந்த நாள், முதலாவது பகுதியை பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு நாளா. ஒருவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி. யார் சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? கடைசி அந்த பந்தியில் இருக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்னை
நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இங்க என்ன சொல்லுகிறார்? அதே தேவன் மோசேயின் இடத்துல என்ன சொல்லுகிறார்? அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நான் வருமளவும் என்ன சொன்னார்? இதை செய்யுங்கள். என்னத்த? திருவிருந்தை நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இந்த ராப்போஜனம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, யூதர்களுக்கு அது ராப்போஜனம், சரிதானே? நாங்க ஒவ்வொரு சொல்லையும் கவனமா பார்க்கணும். நமக்கு ராப்போஜனம் இல்லையே, நமக்கு திருவிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அதை திருவிருந்து என்றுதான் சொல்ல வேண்டும், சரியானே? யூதர்களுடைய ராப்போஜனம் எங்களுக்கு திருவிருந்தாக கொடுக்கப்பட்டது. அது எப்ப மாறினது என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்ப இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இதை ஏற்படுத்தினவர் யார்? மோசேயா? யார் ஏற்படுத்தினார்? தேவன் ஏற்படுத்தினார், இயேசு இல்லை. இதுல இருக்கிற அந்த சொற்கள் கவனமா பாவிக்கணும். கர்த்தர் இதை ஏற்படுத்தினார், சரியா? இது கர்த்தருடைய பண்டிகை. நீங்க லேவியராகமம் 23வது அதிகாரத்தை வாசிக்க, அதுல கர்த்தருடைய பண்டிகைகள் என்று 7 பண்டிகைகளை ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கலாம். முதலாவது பண்டிகை பாஸ்கா பண்டிகை. இந்த பாஸ்கா பண்டிகையிலே அவர்கள் சாப்பிடுகின்ற இந்த விசேஷித்த ராப்போஜனம் தான் இன்றைக்கு சபைக்கு என்னவாக வந்திருக்கிறது? திருவிருந்தாக மாற்றப்பட்டிருக்கிறது, சரியா? அதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. ராப்போஜனம் அவர்கள் மூலமாய் வந்து என்ன செய்தது? நமக்கு திருவிருந்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்ப 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேலுடைய புத்தகம் 6வது அதிகாரம். இதுல பாருங்க, 2 சாமுவேல் 6வது அதிகாரம். ஓகே, 18-19 பாருங்க. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே ஜனங்களை ஆசீர்வதித்து. ஓகே, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நியாய பிரமாணத்தின் படி, சரிதானே? நீங்க எல்லாம் வேதத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன், சரி? நியாய பிரமாணத்தின்படி இந்த சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, அதாவது பலிகளை யார் செலுத்த முடியும்? யார் செலுத்த முடியும்? அங்கிள், கரெக்ட். தெரியுமா யார் செலுத்த முடியும்? ஆசாரியன் தான் பலிகளை. இப்ப இங்க யார் பலி செலுத்துறா? தாவீது ஆசாரியனா ராஜாவா? ராஜா எப்படி பலி செலுத்த முடியும்? சிந்திக்கலையா? ஒரு நாள் நீங்க சிந்திக்க மாட்டீங்க இல்லையா? ராஜா பலி செலுத்தலாமா? சமாதான பலி செலுத்தலாமா? செலுத்த முடியாது. நியாய பிரமாணத்தின்படி ராஜா பலி செலுத்த முடியாது. ஆனா இங்க தாவீது என்ன செய்கிறார்? சமாதான பலிகளை செலுத்துகிறார். வேற என்ன செலுத்துகிறார்? தகன பலிகளை செலுத்துகிறார். எப்படி? இயேசு ராஜாவா ஆசாரியனா? சொல்லுங்க பதில். ஓகே, பிரதான ஆசாரியன். ராஜா இல்லையா? அப்ப ராஜா. இயேசு ராஜாவா ஆசாரியனா? இயேசு யாராக வந்தார் பூமிக்குள்ள? மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான யார வம்ச வரலாறு? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப இயேசு ஆசாரியனாகவும் இருந்தா, ராஜாவும் இருந்தார். நீங்க யாரா இருக்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுது? நீங்க யாரு? ஆசாரியன் மட்டுமா? ராஜாக்களும் ஆசாரியர்களும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல வாசிங்க. நீங்க உங்களை தம்முடைய சொந்த ரத்தத்தினால ராஜாக்களும். அப்ப தாவீது என்ன செய்யறார்? இடத்துல அவர் பலிகளை கொடுத்து என்னத்தை காண்பிக்கிறார்? பழைய ஏற்பாட்டுல பல சம்பவங்கள் மூலமாக, அதாவது நிழல் என்று சொல்லுவாங்க, ஷேடோ என்று சொல்லுவாங்க, அல்லது அடையாளம், சிக்னேச்சர் அல்லது சைன் என்று சொல்லுவார்கள். அடையாளங்கள் மூலமாக மேசியா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இங்க தாவீது பலி செலுத்துறாரு தானே? இந்த பலிகள் மூலமா என்னத்தை காண்பிக்கிறார் என்றால், தாவீதின் வம்சத்துல அந்த மேசியா வருவார். அவர் ஆசாரியனாகவும் இருப்பார், ராஜாவாகவும்
இருப்பார். ஓகே, வேதாகமத்துல இன்னொருவர் இருந்தார். அவர் ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். யார் அவர்? ஆபிரகாமின் காலத்துல ஒருவர் இருக்கிறார். இது கேள்வி கேட்கணும் உங்கள்ட்ட. வேதத்தை நீங்க வாசிச்சு வேத அறிவு வேணும் உங்களுக்கு, இல்லண்டா கஷ்டம். இங்க வேதம் தான் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். யாரு? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் சீலோவினுடைய ராஜாவா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தசமபாகம் கொடுத்தார். யாருக்கு? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக். செதேக் என்றால் நீதி, தமிழ்ல நீதி. மெலக்கி என்றால் ராஜா, நீதியின் ராஜா. அவர் ஆசாரியனாகவும் இருந்தார், ராஜாவாகவும் இருந்தார். இப்ப தாவீது 19வது வசனத்துல ஒரு வேலையை செய்கிறார். இதுல பயங்கர ரகசியம் இருக்குது, நல்லா கவனிங்க. 19வது வசனத்துல இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். சரியா? யாரு பங்கிட்டான்? தாவீது பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார். இப்ப என்ன கொடுக்கிறார்? அப்பம் கொடுக்கிறார். வேற என்ன கொடுக்கிறார்? இறைச்சி துண்டை விடுங்களேன். திராட்சரசம் கொடுக்கிறார். அப்பமும் திராட்சரசமும் இருக்கா இடத்துல? எவ்வளத்தை வச்சு கொடுத்தார்? யாருக்காவது தெரியுமா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் காண்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. 5வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து பாருங்க. ஓகே, 6வது வசனத்தை பாருங்க. எவ்விடத்துல வச்சு கொடுத்தாருன்னு சொல்றேன். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். யாரோட யுத்தம் பண்ண? யாரு போகிறா? ராஜாவானவன் என்பது தாவீது. தாவீது எபூசியரோட யுத்தம் பண்ண எங்க போறாராம்? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பிளீஸ். எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். யாரு? எபூசியர்கள் சொன்னார்கள். 7வது வசனம், ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. சீயோன் எங்க இருக்குது? சீயோன் தான் தாவீது நகரம். சீயோன் எங்க இருக்குது? எருசலேமிலே இருக்கிறது. சீயோன் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? தமிழ்ல நிலவு. என்னது? நிலவு. சீயோன் என்பது அவர்கள் எபூசியர்கள் அந்த பட்டணத்துக்கு, எருசலேமிலே இருக்கிற அந்த இடத்திற்கு வைத்த பெயர் சீயோன். சீயோன் என்கின்றது ஒரு மலை. சரியா? படியா பாருங்க. இப்படி ஒரு மலை இருக்குதானே, இதுல பாதி சீயோன் என்று அழைக்கப்பட்டது, பாதி எப்படி அழைக்கப்பட்டது தெரியுமா? எருசலேம் என்று அழைக்கப்பட்டது. அந்த பாதி எருசலேம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலை என்று வாசிப்பீங்க பழைய பாட்டில், என்ன செய்தார்? பலியிட போனார். இப்ப இந்த இடம் இருக்குதானே, என்ன? தாவீது அப்பமும் ரசமும் கொடுத்தார் தானே. அதே இடத்துலதான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையிலே என்ன செய்தார்? அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த மேல் வீட்டு அறைக்கு கீழே தான் தாவீதினுடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. எருசலேமுக்கு போக கிடைச்சா போய் பாருங்க. இதே மேல் வீட்டு அறையில தான் என்ன நடந்தது? 50வது நாளில, பெந்தெகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பாத்தீங்க தான் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு. அதாவது ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட்டது அதே இடம். அதே இடத்துல இவர் என்ன செய்யறார்? போஜனம். தாவீது என்ன செய்கிறார்? அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார், பலியிடுகிறார். அவர் அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அவர் என்ன செய்கிறார்? ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் செயல்படுகிறார் தாவீது. அதுக்கு முதல்ல அப்படியெல்லாம் அவர் செய்யல. அந்த ஏபோத்தை போட்டுக்கொண்டு ஆடி வரக்குள்ள அந்த ஏபோத்து விழுகுது. மீகால் என்ன செய்தால்? சிரிச்சார். என்ன சொன்னார்? இவருக்கு தேவை கொழுப்பு. அதுக்கு அவள் சிரிக்கல. என்னதுக்கு தெரியுமா சிரிச்சார்? இவர் ராஜா தானே, இவருக்கு என்னத்துக்கு ஏபோத்து? நாய்க்கு எதுக்கு தோட்டை காண்டுதான் சிரிச்சார். ஏபோத்து யாருடைய ஆடை? ஆசாரியன், பிரதான ஆசாரியன் போட வேண்டிய ஆடை. எப்பொழுது தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டு ஆடி வந்தார்?
வர்ஷிப் நடந்தது. அந்த உடன்படிக்கை பட்டிய இவங்க எருசலேமுக்கு தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவர் ஆடிக்கொண்டு வந்தான். யாரு? தாவீது. சந்தோஷத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை பட்டி வருது, தான் ராஜா, தான் பெரிய மனுஷன் என்ற இதெல்லாம் விட்டு அவனுக்கு தெரியும், நாமளே ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்த நம்மளை பிடிச்சி ஆண்டவர் தான் ராஜாவாக்குன, ஆண்டவர் தான் ராஜாவாக்குன, மத்தபடி நான் ஒரு ஆடு மேய்ப்பேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும், நான் அப்படியே இருக்கிறேன். ஏபோத்தை போட்டு என்ன செய்யலாம்? ஆடி வரும் பொழுது ஏபோத்து கலண்டு விழுகிறது. விழும் பொழுது என்ன செய்தார்? மீகாள் சிரித்தார். அவர் அதுல என்னத்தை அடையாளப்படுத்துகிறார் என்றால், என்னுடைய சந்ததியிலே மேசியா வருவார், அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வருவார், அவர் இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்துல எங்களுக்காக என்ன செய்யறாரா? கோல்முட்டி கொண்டிருக்கிறார், இல்ல கரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார் இல்லையா? அத அவள் அவமதித்தாள் மீகாள். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? கற்பத்தை அடைத்தார். சும்மா இதெல்லாம் அவர் ஆடினார். ஒருவர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க முதல் ஊழியம் செஞ்ச சபையில ஒரு ஊழியக்காரன் வந்து பிரசங்கம் பண்ணா, தாவீது உடுப்பில்லாம ஆடினபடினால மீகாள் சிரிச்சாலாம். உடுப்பில்லாம ஆடல, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறல்ல, வேதத்துல இருக்குது ஏபோத்து விழுந்தது என்று தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் குருடு இல்லை, அவர் தெளிவாக ஒவ்வொரு சொல்லாக, அதான் இயேசு என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. தெரியுமா? ஒரு நாளும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்து, குத்து, உறுப்பு ஒன்றும் அழிந்து போகாது என்று இயேசு சொன்னார். அப்ப நாங்க வாசிக்கும் பொழுது கவனமாக வாசிக்கும். அப்ப இந்த ராப்போஜனம் 2வது இடத்துல அப்பமும் திராட்சரசத்தையும் யாரு கொடுக்கிறா? தாவீது கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, இப்ப இந்த திருவிருந்துல இருக்கிற இன்னொரு விஷயத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. யாத்ராமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. 12வது வசனத்தை பாருங்க. யாத்ராமம் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் என்ன செய்வாராம்? நீதியை செலுத்துவேன் என்று நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். இப்ப என்ன செய்ய போறாரா? எகிப்திய தேவர்கள் மீது நான் என்ன செய்ய போறேன்? நீதியை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஓகே, எப்ப இத நீதியை செலுத்த போகிறார்? இவர்கள் அந்த ராபோஜனத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, வாசலில அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது என்ன நடக்க போகுது? எகிப்தில் இருக்கிற தேவர்கள் மீது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நீதியை செலுத்த போகிறார். இன்னொரு ரகசியத்தை காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் புத்தகம் எடுங்க, எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை காண்பிக்கிறார் பாருங்க. 14வது 15வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் புத்தகம் 14வது 15வது வசனம் கொஞ்சம் இருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசானவனை எகிப்தில் என்ன செய்தார்? எகிப்திய தேவர்கள் என்று அவங்க என்ன கடவுளா? பிசாசுகள் மீது என்ன செய்தார்? நீதியை கொண்டு வந்தார். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை என்ன செய்தாராம்? தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? ஜெயித்தார். பாத்தீங்க தானே? மரணத்தினாலே ஜெயித்தார். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஆண்டவர் மரணத்தினாலதான் பிசாசு அழித்தார். அவன் எந்த மரணத்தை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ள போட்டானோ அதே மரணத்தை வச்சு அவனுக்கு ஆண்டவர் அப்படித்தான். ஆண்டவர் ஜொலியான ஆள் தெரியுமா? ஐயோ, அவர் ஜொலி அப்படி சோக்கான ஆள் ஆண்டவர். நம்மள வார்த்தையில சொல்லணும்டா, நீங்க ஆதியாமம் 11 வாசி பாருங்க. அவன் பிசாசு என்ன செய்தான்? நிம்ரோத்ன்ற ஒருத்தனை வச்சு பாபேல் என்ற ஒரு நகரத்தை கட்டினான். கட்டி அங்க 2 நதி இருந்தது. அந்த நதிக்கு ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பேர் 2ஐயும் தூக்கி வச்சான். ஐபிராத்து,
இதக்கேல் என்ற அந்த பேரை வச்சான். பிசாசுற வேலையை பாருங்க. இப்ப இந்த நேரம் ஏதேன் தோட்டம் இல்ல, பாபியல் கோபுரம் கட்டக்குள்ள ஆண்டவர் நோவாவின் இடத்துல சொன்னார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இவன் என்ன செய்தான் என்றால், இந்த நிம்ரோ, நாங்களாம் ஒரே பாஷை தானே பேசுறோம், நாங்க ஒரே இதாத்தானே இருக்கிறோம், ஒன்றா இருப்போம், நாங்க வானத்தை அளாவும் பட்டணத்தை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நாம போய் கொஞ்சம் பார்ப்போம் இவன் என்ன செய்யறான். போய் பார்த்தார், இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார், பாஷையை தாறுமாறாக்கி விட்டார். அவர்கள் என்ன செய்தார்கள், பிரிந்து என்ன செய்தாங்க, சிதறி போனார்கள். அப்ப இவன் எப்பையும் என்ன செய்வான் சொன்னா, ஒரு ஜெராக்ஸை செய்வான். அது பாபேல் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? பாபேல் என்றால் தேவனுடைய வழி அல்லது தேவனுடைய வாசல். ஒருவர் வந்து நின்று சொன்னார், நான் தான் தேவனுடைய வழி என்று. யாரு? ஒருத்தர் வந்து சொன்னார், நானே வழி. நிம்ரோத் கட்டின பாபேல் வழி இல்ல, நான் தான் வழி என்றார். யார்? இயேசு. இன்னொரு தடவை திருப்பி வந்து சொன்னார், அதே நபர், நானே வாசல். என்னன்னு சொன்னார்? அவர் சொல்லல, நானும் வாசல் தான். உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்க 8 மணி ஆராதனைண்டா 9 மணிக்கு வந்தா போதும், நானும் வாசல் தான், உங்களை நேசிக்கிறேன், உங்களை தடவுவேன். அப்படியா சொன்னார்? இல்ல, நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல் என்றார். நானே வழி. அவர் நானும் வழி இல்லை. நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எங்களுடைய சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் பாடம் படிப்பிக்கிற ஒரு சார் இருந்தார், குமரகுருவன். அவர் என்ன மேசையில போட்டு, நான் சுவிசேஷம் சொல்ல வலிக்கிட்டு ரசிக்கப்பட்ட புதுசு, எனக்கு அந்த வேதமும் தெரியா ஒன்றும் தெரியா, அப்பதான் வேதத்தையே வாசிக்கிறேன், ஒன்றுதான் சொல்லுவேன், சுவிசேஷன் மனம் திரும்ப, இயேசுதான் கர்த்தர், ஏற்றுக்கொள்ளா நரகம், உலகம் தான் எனக்கு சொல்ல தெரியும். ஆற போய் மூட்டி கொடுத்துதான் மேசையில குப்புற போட்டே, எல்லா மதமும் ஒன்றுதான்டா, எல்லா மதமும் ஒரு இடத்துல தாண்டா கொண்டு போகுது, எல்லா மதமும் கடவுள்கிட்ட போற வழிதாண்டாண்டு இந்த வழி என்று சொல்லி தருவாயாரு. எனக்கு அதுதான் இது இறிஞன், அந்த எனக்கு ஏதோ அந்த தூண்டில போட்டு மீன் பிடிச்ச மாதிரி. அப்ப நான் சொன்னேன், சார் அப்படி என்றா சார், எல்லா மதமும் ஒரு வழி என்றா சார், எனக்கு ஒரு டவுட் சார், சொல்லு, நான் உனக்கு படிப்பிக்கிறேன். இப்ப நான் மேசையில படுத்து கிடக்கேன், டீச்சர்ல மேசையில படியெல்லாம் இருக்கானு. அப்படி என்றா சார், இயேசு நானும் வழிதான் என்று சொல்லி இருக்கலாமே சார், நானும் வழிதான், அவரும் பலிதான், இவரும் பலிதான் என்று சொல்லி அவரே சொன்னார், நானே வழி என்றார், நானே வழி என்றார், நானும் வழி. சார் சொன்னார், எனக்கு தெரியாது, உன்னோட பேசல நட என்றார். ஏனென்றால் சாருக்கு பதில் தெரியா. அந்த நேரமே ஆண்டவர் என்ன ப்ரிப்பேர் பண்ண. அப்ப மரணத்தை கொண்டு வந்தார் பிசாசு. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, திருவிருந்து செய்யக்குள்ள நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? இயேசுவினுடைய மரணத்தை நீங்க நினைவு கூறுறீங்க. நீங்க மரணத்தை நினைவு கூறக்குள்ள பக்கத்துல உங்களுக்கு வேணுமெண்டா சத்தம் கேட்காம இருக்கலாம், பிசாசு அலறி கொண்டுதான் இருப்பான், உங்களுக்கு கேட்காது, அவன் அலறுவான். ஏன்? ஐயோ இதுகள் திருப்பி நினைவு கூறுதே, திருப்பி நினைவு கூறுதே, ஐயோ அவர் என்ன தோற்கடித்தார் அந்த மரணத்தினால் என்று. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். பாபியல் இருக்குதானே, இந்த பாபியலுக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் ஆபிரகாம வழியில கொண்டு வந்தார். ஆபிரகாம் அங்க இருந்து வந்தா கல்தேயர் அல்ல, கல்தேயா அங்க இருக்குது, பாபேல்ல இருக்குது. ஆண்டவர் இவர் குண்டடிச்சா அந்த குண்டை வச்சுட்டு அவரை கண்ணுக்கு அடிப்பார் ஆண்டவர். இவர் பாபேல உருவாக்குனார் பிசாசு. பாபேலுக்குள்ள இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாம கொண்டு வந்து, இங்க வா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போண்டு அழைத்து கொண்டு வந்தார். பிசாசு என்ன திட்டாதான் அவர் சொல்லுகிறார். அவர் சத்துருக்களின் மத்தியில தான் பந்தி உருவாக்குறவர். சத்துருக்கள் இங்க இருக்கக்குள்ள, வா வா நீ கனடாவுல போய் ஒரு சேர்ச்சை தொடங்குன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு வேலை சத்துருக்களின் மத்தியில தான் பந்தியை உருவாகும். அப்ப எபிரேயர் புத்தகத்துல சொல்லப்பட்டதும் யாத்ராம புத்தகத்துல சொல்லப்பட்டதும், அதாவது பந்தியின் வேளையில அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எகிப்தின் தேவர்கள் மீது அவர் என்ன செய்தார்? நீதியை கொண்டு வந்தார். அதே போல எபிரேய புத்தகம் சொல்கிறது, அவர் மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை அவர் என்ன செய்தாராம்? மரணத்துக்கு தமது மரணத்தின் மூலமாய் அவர் ஜெயித்தார். உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷ புத்தகத்துல இயேசு சொல்லுகிறார், நான் இது முதல் தடவை பாஸ்காவை அனுஷ்டித்தது. அவர் அதுக்கு முதலெல்லாம் பாஸ்கா பண்டிகை கொண்டாடினார். இயேசு 33 வருஷம் இல்ல அந்த பூமியில இருந்தார். அப்ப அவர் பாஸ்கா கொண்டாடாமல இருந்திருப்பார், கொண்டாடினார். ஆனால் கடைசி பாஸ்கா இருக்கு இல்லையா, அவர் சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர் அனுஷ்டித்த அந்த 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 ராப்போஜனம், அந்த திருவிருந்து, அது அவர் சொல்லுகிறார்,
நான் உங்களோட உங்களோட நான் இதை செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன். அந்த ஆசை எப்ப இருந்திருக்கு மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. அவரோட ஞானம் அனந்த ஞானம்டா அவருக்கு அந்த ஆசை எப்ப இருந்திருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்ப 2 கொரிந்தியருடைய புத்தகம் எடுங்க. இதுலதான் பவுல் இந்த ராப்போஜனத்தை குறித்த காரியத்தை பேசுகிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், சரியா? 11வது அதிகாரம் 23 இருந்து பாருங்க. இதுல அவர் சொல்லுகிறார், ஓகே சாரி 2 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் மாறி சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 11 23 பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்துல பெற்றுக்கொண்டாராம்? கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட. அப்ப இந்த திருவிருந்து, இந்த ராப்போஜனம், இதை உருவாக்கினவர் கர்த்தர். இதை முதல் உருவாக்கினார் யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல அதை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பிறகு அதை அப்படியே என்ன செய்து அவங்களுக்கு ஒரு பண்டிகையாக கொடுத்தார். பண்டிகை ஏன் தெரியுமா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் பண்டிகையை கொடுத்ததனுடைய நோக்கம், அவர் செய்த காரியத்தை நினைவு கூறுங்கள். யூதர்களுடைய பண்டிகை இருக்குது பாருங்க, பாஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பு என்றால் என்னன்னா பாவம், சரிதானே? பாஸ்காவின் பொழுது புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடலாம். பாஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும். புளிப்புள்ள அப்பம் சாப்பிடக்கூடாது. ஏன் புளிப்பில்லாதது என்று சொன்னால், அது இயேசு சிலுவையிலே மரித்ததுக்கு அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் இல்லை அவர்ல. அதை காண்பிக்கிறது அந்த புளிப்பில்லாத அப்பம். அதுக்கு பிறகு என்ன? அறுவடையின் பண்டிகை. இந்த அறுவடையின் பண்டிகையை பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அப்படியே சீஷர்கள் மீது இறங்கினார். பேதுரு பேசும் பொழுது என்ன நடந்தது? ஆத்தும அறுவடை அங்கே நடந்தது. முதலாவது பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். 2வது பிரசங்கத்தில் எத்தனை பேர்? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அறுவடை அங்கே ஆரம்பிச்சு. அப்ப இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷன், எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே, அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்றால் கிழிக்கப்படுகிற, உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். யாத்ராமத்துல சொன்னாரா கர்த்தர்? இதை என்னத்துக்கு செய்ய சொன்னார்? நினைவு கூறுதலாக, நித்திய நியமமாக இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா வெளிப்படுத்தல் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்களோ தெரியா? வெளிப்படுத்தலையும் அவர் ஒரு பந்தி ஒன்று செய்கிறார், ராஜாவின் பந்தி, தெரியுமா உங்களுக்கு? அதுலயும் அங்க என்ன நடக்குது? பந்தி நடக்குது. வெளிப்படுத்தல, இது நித்தியமாக போகிறது. 25வது வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி, அவர் 2ஐயும் நினைவு கூறும்படி இதை செய்ய சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த பந்தியிலே அவர் பல பாஸ்காவை அனுஷ்டித்து வந்தார். ஆனால் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு அவர் ஆசையாயிருந்தார், சரிதானே? அவர் விருப்பமாயிருந்தார் சீஷர்களோடு இந்த பந்தியிலே இருக்கும்படி. இயேசு யாருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார்? சீஷர்களுக்கு கொடுத்தார். குழந்தை பிள்ளைகளுக்காக கொடுத்தார்? இல்ல, சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் தான் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும். யாரு பங்கு பெற முடியும்? சரி, நீங்க சிலர் சொல்றீங்க தானே, நாங்க ஞானஸ்தானம் எடுக்கல, இதுல பங்கு பெற இயலாதுன்னு சொல்லி. எத்தனை பேர் சொல்றீங்க அதை? ஞானஸ்தானம் எடுக்காதாக்கள் இதுல பங்கு பெறலாமா? சொல்லுங்களேன். பங்கு பெற இயலாது. ஏன் பங்கு பெற இயலாது? சரி, உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க, மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் நோட்ஸ்லயே இல்ல, இடத்துல வச்சு ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். மத்தேயு 28 பாருங்க, நானும் இந்த புல விட்டு இருக்கிறேன், அநேக சபையில இந்த புல நடக்குது, இந்த புலையை நாங்க திருத்திக் கொள்வோம், சரியா? வசனத்தின்படி நாங்க சரியா கவனிச்சு அதை செய்யலன்னு சொன்னா புல வரும், சரிதானே? பாருங்க 28வது அதிகாரத்துல
ஆண்டவர் சொல்லுகிறார் 19வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யட்டாம்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யட்டாம்? எடுபடி ஆக்கட்டாம், கைப்புள்ளை ஆக்கட்டாம். எங்கட கைப்புள்ள ஒன்று இருக்கு, இந்த தாரணி, அதிலே போடுங்க. எடுபடியாக்க சொன்னாரா? சீசராக்க சொன்னாரா? அடிமையாக்க சொன்னாரா? ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க சொன்னாரா? இன்னைக்கு என்ன நடக்குது கிறிஸ்தவத்துல? ரசிகர் மன்றம். நான் அவர் ரசிகன், அவர பாட்டு தான் எனக்கு பிடிக்கும், அவரும் ஆண்டவர் ஊழியக்காரன் தானே. ஆண்டவர் ரசிகராக சொல்லல, சீஷன். சீஷன் என்றவன் யாரு தெரியுமா? இப்ப சீஷன் என்றவன் யார் என்றால், இயேசு சீஷர்களை உருவாக்கினார். இயேசு இல்லாத இடத்தை நிரப்புனது யாரு? சீஷர்கள். அவர்கள் இயேசுவை மிஞ்சி செய்யறது இல்ல, இயேசு சொல்லி கொடுத்தத செய்யணும். இங்க பாருங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அதுக்கப்புறம் என்ன செய்யட்டாம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு சீஷராக்கின பிறகுதான் ஞானஸ்தானம். நம்மடாக்கள் என்ன செய்யற? சர்ச்சுக்கு வந்தோடனே 1000 பேர் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் தாட் எடுக்கிற. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யும்? அது கதிராமத்துல நிக்கும், இல்ல இங்க நிக்கும். எங்க? பூமாலையை பூவெல்லாம் கட்டிட்டு அங்க நிக்கும். எங்க? ஞானஸ்தானம் எடுத்தது தண்ணிக்குள்ள போக்குள்ள போகும், போய் அங்க போய் நிக்கும், அங்க போய் நிக்கும். ஆருக்கு ஞானஸ்தானம்? சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்க. ஏன் தெரியுமா? சீஷராக்குனா தான் அவன் நிப்பான் ஆண்டவருக்குள்ள. சும்மா வந்தவன் எல்லாம் தாட்டு எடுத்தா என்ன செய்யும்? அப்படித்தான் கேட்கும். இப்ப நான் பேசுறது சும்மா வந்தெல்லாம் தாட்டு எடுத்தா அது அப்படித்தான் தெரியும். நமக்கு கதிராவும் ஒன்றுதான், திருப்பதியும் ஒன்றுதான், திருமலையும் ஒன்றுதான், விஜயும் ஒன்றுதான், அஜித்தும் ஒன்றுதான் மாதிரி தெரியும். வேதம் சொல்லுது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதுக்கு பிறகு இருக்கு வேலை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு. எப்படி உபதேசிக்கட்டா? கேட்டு தோல்வி இது போகணும், முடிஞ்சு பிரசங்கம். அப்படித்தானே விசுவாசிகள் எழும்பியாச்சு, அவன் கத்துறான் கடந்து தொண்டைகளிய, அவன் காணிக்க கத்துறான், நாங்க கேட்கிறோமையா சொல்லு, எத்தனை மணி? 10 மணி. கெதியா முடிடாப்பா, கோழி கடையை பூட்டிடுவான், கெதியா முடி இருதயபுரம் மாக்கட்டை பூட்டிடுவான். இன்றைக்கு என்ன ஆக்கலாம்? மண்டைக்குள்ள போவோம். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. என்ன சொல்றார் அவர்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சதான் அதுக்கு பிறகு சொல்ற, இதோ உலகத்தின் முடிவு வரையும் தான் சகல நாட்களில் நான் உங்களுடனே. அதை மட்டும் பிரிச்சு வீட்டுல பிரேம் பண்ணி மாட்டியாச்சு. என்ன? இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான். இவங்க அவங்களோட இஷ்டப்படி எல்லாம் செய்வாங்களாம், இவங்களோட விருப்பம் எல்லாம் அவங்க செய்வாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிய 10:30 ஜனநாயகன் பார்க்க போவாங்களாம். அதுக்கு பிறகு அங்க போவாங்களா, இங்க போவாங்களா. ஆனா இவங்களோட ஆண்டவர் வரணுமா? என்ன? உலகத்தின் சகல நாட்களிலும் அவரும் வந்து ஜனநாயகன் பார்க்கணுமா? பக்கத்துல இருந்து அவரும் பார்ப்பார். அங்க பாருங்கடா, இவர் தான் சிஎம். என்ன எனக்கு தெரியா? நான் இருந்த காலத்துல எனக்கு சீசரைத்தான் தெரியும், சிஎம் தெரியாது. வேத வசனத்தை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப ராப்போஜனம் யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவரோட 3.5 வருஷம் திரிஞ்சாங்க. வேண்டாத ஏச்சு இல்ல, பேதுரு வேண்டாத ஏச்சு இல்ல, யாக்கோபு யோவான் வேண்டாத ஏச்சு இல்ல. நம்ம ஆக்களுக்கு இப்ப ஏசுனா என்ன? நாங்க கூட சர்ச் மட்டும் தானே அறிக்கை, நாங்க சியோன் சர்ச்சுக்கு போவோம். போங்க, சியோன் சர்ச்சுக்கு போங்க. நானே பாஸ்டர் ரோஷானுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்பி வைப்பேன். பாஸ்டர், இப்படி ஒரு விசுவாசி வரதை எடுத்துக்கொள்ளுங்கள். போராக்கள் போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப பேசலாம். அதான் இயேசு யோவான் 6வது அதிகாரத்துல இந்த சீச்சர்களை பார்த்து கேட்டார், என்ன நீங்களும் போறீங்களா? கொஞ்சம் பேர் போய்தான். என்ன இந்த உபதேசம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது, கடினமா இருக்குது ரெண்டு கொஞ்சம் சீசர்கள் போயிட்டாங்க. இங்க பார்த்து கேட்டார், நீங்களும் போக போறீங்களா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ, ஜீவனுள்ள நித்திய ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் எங்கே போவோம் என்று அவர்கள் ஆண்டவரிடத்திலே சொன்னார்கள். ஓ, இயேசுவை விட்டு நிறைய பேர் போனாங்க. இயேசுட்ட குஷ்டரோகம் சுகமாக வந்தாங்க, இயேசுட்ட அப்பம் தின்ன வந்தாங்க. அது 6ஆம் அதிகாரத்துல இயேசு நீங்க என்னத்துக்கு வந்தீங்கடா? அரிசி மூட்டைக்கும், நம்ம இந்த காலத்துல அரிசி மூட்டைக்கும் பருப்பு மூட்டைக்கும் தான் நீ வந்த. நீ
அப்பத்தையும் மீனையும் சாப்பிடறதுக்கு தான் நீ எனக்கு பின்னால வந்தாயே ஒழிய என்னில உனக்கு அன்பு இல்லை. இயேசு சொன்னார். நான் நம்ம மொழிபெயர்ப்புல பேசுறேன், அரிசி மூட்டை. ஓ, மத்தபடி உனக்கு அன்பு இல்லை. உனக்கு அன்பு இருந்தா என்ன செய்வா? ஆரையும் பார்க்க தேவையில்லை, ஆண்டவரை பார்த்து நான் வரேன். நான் அப்படித்தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், நான் ஆண்டவரே எனக்கு நான் இந்த பிள்ளை எல்லாம் விடுறேன், எனக்கு தெரியும். இந்த முந்த நாள் இதை சொன்னா, நீங்க அன்றைக்கு அப்படி சொன்னீங்க, இன்றைக்கு என்ன எப்படி பேசிக்கோ, நான் அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன பார்க்காத, நீ ஆண்டவரை பாரு, ஆண்டவரை பாரு. நான் ஒன்றும் பிள்ளையா பேசல. நான் ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு ஜொலியா ஒரு ஜோக்கா நக்கல் ஒன்று அடிச்சேன். என்ன ஓகே. அப்ப சீஷர்களுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ராப்போஜனத்தை கொடுத்தார். சரி, வாங்க 1 கொரிந்தியர் 11 போவோம். லேட் ஆகுதுண்டா வடிவா போகலாம், பிரச்சனை இல்லை. நான் ஏச மாட்டேன், நீங்களாச்சு ஆண்டவராச்சு. ஓகே, 1 கொரிந்தியர் 11 பாருங்க, 26வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்க இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்யறீங்களா? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதான் நாங்க எபிரேயர்ல சொல்லப்படும் மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்க போகிற இறந்த காலத்துல இருக்குது. இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் ராப்போஜனம் எடுக்கும் பொழுது, திருவிருந்து எடுக்கும் பொழுது என்ன செய்யறீங்க? யூ ஆர் டிக்ளேரிங், நீங்க யூ ஆர் ப்ரோக்ளைமிங், நீங்க அறிவிக்கிறீங்க இயேசு மரணத்தினாலே ஜெயித்தார். நீங்க ஒவ்வொரு தடவையும் திருவிருந்து வரக்குள்ள, நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான், குறைபாடுகள் இருக்கு, திருத்த வேண்டிய விஷயம் இருக்கு. திருந்த வேண்டிய விஷயத்தை மறைச்சிட்டு பரிசுத்தவானுக்கு ஆடக்கூடாது. திருந்த வேண்டிய விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயம் இருக்கு, நான் திருந்தணும் ஆண்டவரே, என்ன திருத்தும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். எந்த வாழ்க்கையில அப்படியான காரியங்கள் இருந்தது, நான் ஓப்பனா பேசுறேன், பிராக்டிக்கலா பேசுறேன். நான் திருந்த வேண்டிய விஷயம் இருந்தது, எனக்கு பக்கத்து கோபம் வரும், இதெல்லாம் திருந்த வேண்டிய விஷயம் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யறோம்? அதான் நான் சொல்றேன் தானே, ரட்சிப்பு என்றது ஒருக்கா வாரதில்லை. ரட்சிப்பு என்பது ஒரு பாதை, பரிசுத்தமாக்குதல் என்றது ஒரு பாதை, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ப்ரோக்ரஸ். அதுல நாங்க போகணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யணும்? எங்களை பரிசுத்தமாக்கி நிதானித்து அறிந்து எங்களை நாங்க திருத்தி கொண்டு ஆண்டவரோட நாங்க நடக்க வேண்டும். அப்ப அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 27வது வசனம் தான் மிகவும் முக்கியமானது. இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அபாத்திரம் என்று சொல்வதே எதற்காக நான் இதுல பங்கு பெறுகிறேன், எதற்காக நான் இதை செய்கிறேன் என்கின்ற அறிவில்லாமல், ஏதோ ஒரு ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா அல்லது பரிசுத்தம் இல்லாம வாழ்க்கை ஒழுங்கில்லாம இதுல பங்கு பெறுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும், அதான் அடுத்தது சொல்கிறார், இந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து. இதை நீங்க பங்கு பெறும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இல்லையா, ஒரு நேரம் உங்களுக்கு வழங்கப்படும், நீங்க உங்களை சோதித்தறீங்க. உங்களோட குறைகள் இருந்த ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை மன்னிப்பதற்கு தயவு பெருத்திருக்கிறார். உங்களை மன்னிப்பார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், உங்களை ஒதுக்க மாட்டார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க வேண்டும். அதான் அவர் சொன்னார், என்னை ஆராதிக்கிறவர் எப்படி? ஆவியோடும் உண்மையோடு. உண்மை வேணும். அதான் அந்த பரிசேயனும் பாவியும் ஜெபிக்கும் பொழுது பரிசேயன் என்ன சொன்னான்? ஆண்டவரே உமக்கு தெரியும், உம்முடைய வசனம் எல்லாம் நான் கீழ்படி, இந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நாம ஜெபிச்சான். பாவி என்ன சொன்னான்? ஆண்டவரே பாவியான என் மீது கிருபையாயிரும். ஆண்டவர் சொன்னார், அவனில் இவன் தான், இவன் வசனம் எல்லாம் பின்பற்றான், ஆனா அவனுக்கு பெருமை. இவன் என்ன செய்தான்? இவன் வசனமே பின்பற்றதில்லை. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே பாவியான என் மீது கிருபையாயிரும். அந்த 2 கள்ளல்ல ஒருத்தன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நீர் உடைய தேவதூதர்களோடு வருவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அவன் பைபிளும் வாசிச்சிருக்கான்டாப்பா. அவன் என்ன குற்றம் செஞ்சானோ தெரியாது, சரித்திரத்துல போய் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆனா அவனுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கு. நீர் தேவதூதர்களோடு வரும் பொழுது என்னையும் நினைவு கூறும். அவர் சொன்னார், இன்று நீ என்னுடன் பரதேசி. அவனுடைய இருதயத்தின் நிலைமை, உள்ளான நிலைமை, வெளியரங்க தோற்றம் அல்ல, உள்ளான நிலைமையை பார்க்கிறான். லூக்கா 19 வாசிக்கும் பொழுது, அவன் காட்டாத்தி மரத்துல ஏறி நின்று பார்த்தான். அந்த டாக்ஸ் கலெக்டர், அந்த வரி வசூலிக்கிறவன். அவர் சொன்னார், வா சகைவே, நான் இன்றைக்கு உண்ட வீட்டுல சாப்பிடணும்டா. இவங்க பார்த்தா, இன்னொரு பாவியான ஒரு மனுஷன் வீட்டை போய் சாப்பிடுற. அங்க இன்னொரு இடத்துல போனார், அவள் ஒரு விபச்சாரி. அவள் கண்ணீரால
பாதத்தை கழுவும். என்ன இவள் வந்து தடவித்து இருக்காள்? நம்ம டாக்கள் அப்படித்தானே, ஆன்டி டைப். சில ஆம்பளை இருக்காங்க ஆன்டி மாதிரி. ஓ என்ன இப்படி வார அப்படி போற அதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஐயோ அவளை விடுறாப்பா, அவள் வந்து அவளுக்கு கிடைச்ச மன்னிப்புக்காக அவள் என்ன ஆராதிக்கிறாள், விடு விடு. அவர் அந்த வீட்டுக்குள்ள போனார். யார வீட்டை? சகேரோ வீட்டை. அவன் சொன்னான், நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரம் சொல்லுது, சகையு வந்து செசரியா பட்டணத்தினுடைய பிஷப்பாக இருந்தார். அவர் ஊழியக்காரன். தெரியுமா உங்களுக்கு சகையு? என்ற யூடியூப்ல ஒரு செய்தி இருக்கிறது, சகையுவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. அதை எடுத்து கேட்டு பாருங்க, அதுல இருக்குது அந்த விஷயம் எல்லாம். பேதுரு ஒரு புத்தகம் எழுதினார். அது வேத புத்தகம் இல்ல, வேத கர்த்தருடைய வார்த்தையில பேதுருவினுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது. எந்தெந்த பட்டணத்துல இருந்த சபைகள், அந்த சபையில யார் யாரெல்லாம் பாஸ்டர்ஸா இருந்தாங்கன்ற ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு குறிப்பு. அதுல சகேயு சிசரியா பட்டணத்தினுடைய பிஷப். உங்களுக்கு தெரியுமா, சகையோட கதை லூக்கா சுவிசேஷத்துல மட்டும்தான் இருக்குது. மத்தேயுல இல்ல, மார்க்குல இல்ல, யோவான்ல இல்ல. ஏன் லூக்கால இருக்கு தெரியுமா? லூக்கா சும்மா எழுத மாட்டார். லூக்கா ஒரு வைத்தியர். அவர் போய் ஆராய்ச்சி செய்து சகையை சந்திச்சு சகையோட வாக்குமூலத்தை எடுத்து, அதான் அந்த பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லுவாங்க ஃபுட் நோட். வந்து இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்டா அதுக்கு என்ன ஆதாரம்ன்றதை நாங்க அட்டாச் பண்ணோம். அப்ப இந்த ஃபுட் நோட் எல்லாம் அட்டாச் பண்ணித்தான் லூக்கா இந்த காரியத்தை எழுதினதை நாங்க பாப்ப. அபாத்திரமாய் நாங்கள் போஜனம் பண்ணக்கூடாது. ஓகே, வேதாமத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒருவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணினான், அவனுக்கு என்ன நடந்தது? வாங்க, யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 27வது வசனத்தை பாருங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். 26வது வசனத்தை பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கைகளை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அவன் எந்த துணிக்கையை வாங்கினா சொல்லுங்களேன்? என்ன, பன் துண்டா, பராட்டா துண்டா? அப்பத்தின் துணிக்கை எடுத்து இயேசு என்ன செய்தார்? சீஷனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். கொடுக்கும் பொழுது என்ன நடந்ததாம்? வேதம் சொல்லுது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அது அவன் சாப்பிட்ட பின்பு சாத்தான் என்ன செய்தானாம்? அவனுக்குள்ள புகுந்தான். வேதத்துல பார்க்கிறோம், இந்த திருவிருந்தை செய்யும் பொழுது ஆண்டவர் எகிப்திய தேவர்கள் மீது நியாய தீர்ப்பை, நீதியை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இங்க இயேசுவுக்கு பக்கத்துல இருந்தவன் துணிக்கை எடுத்து வாயில வைக்கிறான். வாங்கி அவனுக்குள்ள என்ன வந்தது? சாத்தான். சாத்தான் என்றால் அசுத்தாவி வந்தது. யாருக்குள்ள? யூதாஸ். அவனுடைய மனநிலைமை வித்தியாசமா இருந்தது. அதைத்தான் அங்க பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அபாத்திரமாக நீங்கள் இதிலே சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப அபாத்திரமாய் பண்ணினதால் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு, வெளியிலிருந்து நான் காண்பிக்கல. அபாத்திரமாய், அவன மனநிலை சரியில்லை. யார? யூதாசர. எப்பயும் பணத்துக்கு பின்னாலேயே இருந்தது. எப்பயும் பார்த்தாலும் அவன் தான் அந்த பொம்பளை அந்த நறுமண தைலத்தை ஊத்தி அங்க இது செய்யும் பொழுது, பாதத்தை இதை செய்யும் பொழுது அவன் சொன்னான், இவ்வளவு பெரிய விலை கூடின சாமான இப்படி ஊத்துறாளே. சிலாக்கள் இருப்பாங்க, அது எவ்வளவு விலைன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல செலவு தெரியுமா? அது எவ்வளவு காசு போகும் என்று தெரியுமா? எந்த நேரமும் அவங்களுக்கு பணம், மண்டைக்குள்ள பணம் தான் ஓடும். செலவை பத்தியே யோசிப்பாங்க. அவங்களோட விசுவாசம் எல்லாம் பேங்க்ல இருக்கிற காசுலையும் அல்லது வேலையில வர சம்பளத்திலையும் தான் இருக்கும். அவங்களோட விசுவாசம் கர்த்தர்ல இல்லை. அவங்களுக்கு இன்னும் அறிவில்ல, இந்த சம்பளத்தை உழைச்சி வாங்குறதுக்கு கர்த்தர் தான் உடம்பை செயல்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு நரம்பு இப்படி சுழிச்சு விட்டா இப்படி போய் வேலை செய்யலாமா? மவுஸ் எந்த கையால குடிக்கிற? இதாலே கவனமா இருக்கணும். அப்ப இவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினான். சரிதானே? இப்ப வாங்க இன்னொரு ரகசியத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11 ஒரு படிப்படியா தானே காண்பிக்க முடியும், அதனாலதான் அப்படி காண்பிக்கிறேன். பாருங்க 29 பாருங்க.
சோதித்தறிந்து இதுல பானம் பண்ண வேண்டும் என்று 28 சொல்றான். 29 பாருங்க, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு, தனக்கு நியாய தீர்ப்பு வரும்படிக்கு போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய். யாருக்கு வியாதி வருமா? சரி, அபாத்திரமாய் பண்றவங்களுக்கு வியாதி வரும் என்று சொன்னா, சரியா எடுக்கிறவங்களுக்கு சுகஜீவியம் வரத்தானே வேணும், ஹீலிங் வரத்தானே வேணும், குணமாக்குதல் வர வேணுமா இல்லையா? வேதத்துல இருந்து காண்பிக்கையா? வாங்க காண்பிக்கிறேன். சங்கீத புத்தகம் 105வது அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 105. சங்கீதம் 105 பாருங்க. பாருங்க 37வது வசனத்தை பாருங்க. 105வது அதிகாரம் சங்கீதம் 105 37 சொல்லப்படுது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரை பத்தி பேசப்படுது? எகிப்துல அடிமைகளாயிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசப்படுகிறது. எப்படி புறப்பட பண்ணினாராம்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் என்ன சொல்லப்படுது? பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஃபீபர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, சிக், டிசீஸ் என்று எழுதப்படும். தமிழ்ல பலவீனப்பட்டவன் என்றிருக்கிறது. அவர்களில் ஒருவனும் என்ன வரவில்லையா? நோய்வாய்ப்படவில்லை. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஒரு நாள் 2 நாளா பிரயாணம் செஞ்சாங்க. 40 வருஷத்துக்கு மேல வனாந்தரத்துல பிரயாணம் செய்தார்கள். அவர்களில் நோய்வாய்ப்பட்டவன் ஒருவனும் இருக்கவில்லை. அங்கிருந்து வெளிக்கிடும் பொழுது இன்னொரு இடத்துல எழுதப்பட்டது, அவர்களுடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவருடைய உடுப்பு பழையதாய் போகவில்லை என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரு செய்ய முடியும் என்று நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற காரியம், மனுஷனால உண்டானதல்ல. அப்ப அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுறவனுக்கு நோய் வரும்டா, நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக பரிசுத்தமாக நீங்க இந்த திருவிருந்திலே நீங்கள் பங்கு பெற்றால் சரிதானே, உங்களுக்கு குணமாக்குதல் வருவதும் நிச்சயம், உங்களுக்கு ஹீலிங் உண்டாகும். ஏனென்றா நீங்க இயேசுவோடைய சரீரத்தோடு நீங்கள் அதை சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க? ஐக்கியப்படுகிறீங்க. அந்த பானத்தை, அது பொட்டையில சோடாதான், ஆனா நீங்க விசுவாசத்துல என்ன செய்றீங்க? அந்த சடங்கு, அது ஒரு சடங்கு, அதை நாங்க நினைவு கூறும்படி செய்யறோம். அதுல விசுவாசத்தோட அந்த பொட்டையில சோடாவை நீங்க குடிக்கும் பொழுது என்ன செய்யறீங்கன்னா, இயேசுடைய ரத்தத்தோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறதற்கு சமானமாகிறது. அப்ப இயேசுவோட ரத்தத்தோட நீங்க ஐக்கியப்படுறீங்க, இயேசுவோட சரீரத்தோட நீங்க ஐக்கியப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் என்னவாம்? நாங்கள் குணமாகிறோம். தழும்புல என்ன இருக்கும்? காயம் இருக்கும். காயத்துல என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். தழும்பு எங்க இருக்கும்? சரீரத்துலதான் இருக்கும். பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப திருவிருந்து எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் என்றதை நீங்க பாத்தீங்களா? எவ்வளவு அதிசயமான காரியம் என்றதை நீங்க பாத்தீங்களா? எவ்வளவு பயபக்தியோட கவனமாக விழிப்போட நாங்க இதுல பங்கு பெற வேண்டும் என்றதை நீங்க பாத்தீங்களா? ஆகையினால இந்த செய்தியை நீங்க கேட்கிற நீங்களும், இத ஆன்லைன் மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, எதன் மூலமாக கேட்கிற நீங்களும் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன், கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ண வேண்டாம். ஏனென்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண இதெல்லாம் ஜோக் இல்லை. இன்னொரு ரகசியம் காண்பித்து கொடுத்து நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் எடுங்க, 24வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம். முடிக்கிறேன் என்று சொல்லக்குள்ள சிலாக்கள் பெரிய பெருமூச்சு அப்பா என்று விட்டுருப்பாங்க. ஓகே, 24வது அதிகாரத்துல பாருங்க. 24வது அதிகாரத்தை நீங்க ப்ரோ வாட்சி பாருங்க. இதுல 2 சீஷர்கள் எம்மாவுக்கு போறாங்க. எம்மாவுக்கு போன சீஷர்களோட இயேசுவும் கூட போகிறார். ஓகே, 13வது வசனத்தை பாருங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இதெல்லாம் நான் டீப்பா போய் விளங்கப்படுத்தல. வர்த்தமானங்கள் என்று சொல்லுவது எருசலேம்ல என்ன நடந்தது, இயேசுவானவருக்கு என்ன நடந்தது. ஏனென்றா பிரயாணப்பட்டு போறவர்கள் யாரு? சீஷர்கள், சரிதானே? இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். இயேசுவும் என்ன செய்கிறார்? அவர்களுடன் நடந்து போனார்.
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டு போகிறார். போய் அதுக்கு பிறகு பாருங்க 29வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்துல, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று. சாயங்காலம் என்றால் ஈவினிங், சரிதானே? அவங்களுக்கு நாள் பிறக்கிறது மாலை 6 மணிக்கு, யூதர்களுக்கு. சரியா? நமக்கு நாள் பிறக்கிறது நடுராத்திரி 12 மணிக்கு. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டதால் அவர்கள் என்ன செய்யறாங்க? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், வாங்கல, இன்றைக்கு மட்டும் நிறைய விஷயம் பேசுறீங்க, நல்லா பைபிள் ஸ்டடி எல்லாம் சொல்றீங்க, வாங்கல. நம்மள ஒருத்தரும் கூப்பிடுறான்ல, இயேசு மட்டும் தான் கூப்பிடுறான். கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய தங்கும்படி என்ன செய்தார்? உள்ளே போனார். அவர் என்ன செய்தாராம்? அடுத்த சொல்ல வாசிங்க. அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அதை உடைத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நீங்க அப்பத்தை உடைத்து இதுல பங்கு பெறும் பொழுது புதிய காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் யாரை அறிந்தார்கள்? அவ்வளவு நேரமும் அப்பத்தை உடைச்சு அவர்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் அப்பத்தை உடைக்கிறவர் யாரென்றும் அவங்களுக்கு தெரியாது, கொடுக்கிற யாரென்றும் அவர்களுக்கு தெரியாது. போனவர்கள் சீஷர்கள். சரியா? அதுக்கு பிறகு நீங்க வாசி பாருங்க. அவங்க எருசலேமுக்கு ஓடி வந்து சீஷர்களோட அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்றாங்க, இயேசுவை நாங்க கண்டோம், எங்களோட அப்போ சாப்பிட்டான்னு சொன்னாங்க. அப்ப அங்க கொடுக்கும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நேரம் பேசி கொண்டு போறாங்க. யாருன்னு அறியல. உடைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் சாப்பிடும் பொழுது அறிந்தார்கள், இது யாரு? நம்முடைய இயேசு என்று அறியும் பொழுது அவர் என்ன செய்தார்? மறைந்து போனார். ஒருவேளை நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது இயேசு என்று சொன்னா, இயேசு உங்களுக்கு முன்னால வாரதில்ல. இயேசு நமக்கு வார்த்தையானவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையானவர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது இல்லையா? வெளிப்படுத்தல் 19:13 ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. யோவான் எழுதும் பொழுது 1வது அதிகாரத்தில் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இல்லையா? அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இயேசுவை பத்தி அவர் பேசும்பொழுது வார்த்தையானவர் என்று சொல்லி பேசப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தினுடைய வெளிச்சங்கள் இதெல்லாம் கவனி. வெளிச்சம் என்றா அந்த சிலாக்கள் இப்ப பேய் காட்டி தர்றான், இது புது உபதேசம் என்று. அந்த வெளிச்சம் இல்லை, இங்க இருக்கிற காரியங்கள். இப்ப நான் உங்களுக்கு பேசணும் இல்லையா? விட்டு உடைக்கும் பொழுது அவனுக்குள்ள அசுத்தாகி போனது, இங்க உடைக்கும் பொழுது இயேசு அறிந்தார்கள். அப்ப எவ்வளவு அதிசயம் அதுக்குள்ள இருக்கிறது என்று பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 46, 42 எல்லாம் வாசி பாருங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? வீடுகள் தோறும் அப்பம் புட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் ஆசீர்வாதம் இல்லாட்டி ஆண்டவர் மோசேக்கு கொடுத்து இவங்களை பண்டிகையாக அதை பின்பற்ற வச்சு பிறகு மேசியாவாக இயேசு வந்து அதுல பங்கு கொண்டு அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்களையும் செய்ய சொல்லி இருப்பாரா? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வேதத்துல பல காரியங்கள் இருக்குது ஆண்டவரை நினைவு கூறும்படி செய்வதற்கு. ஆனால் இதை அவர் விசேஷமாக அவர் சொன்னார், இதை நீங்க விடாதீங்க, இதை செய்யுங்க, இப்ப நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்ற. ஆகையினால எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. திருவிருந்தே முக்கியம். அதுதான் செய்தியின் தலைப்பு. திருவிருந்தே முக்கியம். திருவிருந்தின் முக்கியம் எவ்வளவு சீரியஸான ஒரு காரியம், எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சரிதானே? இன்னைக்கு அநேகர் சின்ன பிள்ளைகள் எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம். கத்தோலிக்க சபையில பாருங்க, அவங்க திருவிருந்து எடுத்துட்டு போய் சாராயம் குடிக்கிறான். பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், கத்தோலிக்கத்துல இருந்து அவங்களுக்கு தெரியும். நீங்களும் இயேசுநாதர் இருக்கிறாருன்னு சப்பாம வேறு எடுத்தாக்கள். நீங்க தான் முழுங்குன, நீங்க முழுங்கி போட்டு போய் தண்ணி அடிச்சாக்களும் இருக்கிறீங்க நீங்க. அப்ப அவங்க சரி அத பக்தியா காண்பிக்கிறாங்க, ஆனா அந்த பக்திய உபதேசமா செய்யலையே. விபச்சாரம் செய்கிறவனும் இதுல பங்கு பெறலாம் என்று அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆகையினால வேதம் சொல்லுகிறது திருவிருந்து அவசியம். இயேசு சொல்லுகிறார், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
கேட்ட செய்திக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலும் ஆண்டவரை உம்முடைய வசனத்தின் வாயிலாக உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. இன்னும் அநேகமான காரியத்தை வெளிப்படுத்துவீராக. இன்னும் முக்கியமான காரியங்களை நாங்கள் பேசும்படிக்கு, கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஆண்டவரை எங்களுக்கு நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே நீர் பேசுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரை உம்முடைய வழிகளிலே நடத்துவீராக. ஆண்டவரே, வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டபடி இந்த வேதத்தை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொருவரும் அதிலே நடக்கும்படிக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.